புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். இந்த நவராத்திரி நன்னாள்ல அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியின் மூலமா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நேத்து நம்ம நிகழ்ச்சியில அற்புதமான மரப்பாச்சி பொம்மைகளை பத்தியும், நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ண காயத்ரி வீட்டு கொலுவை பத்தியும், இன்னும் நவராத்திரி குறித்த நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்னைக்கும் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு கொலுவின் பாரம்பரியம் செக்மெண்ட்ல நாம பார்க்க போறது பீங்கான் பொம்மைகளை பத்தி தான். வாங்க பார்க்கலாம். 20-21 வருஷமா இந்த பொம்மையை தாங்க பீங்கான் பொம்மை விற்கிறோம். இது விருதாச்சலம் தயாரிப்பு. அங்கே மோல்டு மாதிரி மோல்டு எடுத்துக்கிறாங்க. அந்த மோல்டில் பாவாக கரைச்சி அந்த மண் பீங்கான் மண்ணை அரைச்சிக்கிட்டு வந்து கல்லை அரைச்சிட்டு வந்து அந்த மண்ணை ஆக்கி பவுட்ரு ஆக்கி திருப்பி அதை ஒரு தண்ணியில் தொட்டியில் போட்டு அந்த பவுடரை தண்ணி ஊற்றி கலக்கி மாவு மாதிரி அப்படியே பாயாசம் மாதிரி கலக்கி திருப்பி அதை அந்த மோல்டில் ஊற்றுறாங்க. மோல்டில் ஊற்றினா அந்த கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி அந்த மோல்டு கழட்டி எடுத்தாக்கா அது பொம்மையாக உற்பத்தி ஆகிடுது. அந்த உற்பத்தி ஆனோடனே அந்த பொம்மையை எடுத்து வெயிலில் காய வைப்பாங்க. வெயிலில் காய வச்சு திருப்பி அதெல்லாம் லேசாக அந்த பிசுறு இல்லாத எல்லாம் சுரண்டி ஆளுங்க சுரண்டி க்ளீன் பண்ணி மறுபடியும் அது திருப்பி வெயிலில் வச்சு அதுக்கு திருப்பி பெயிண்ட் அடித்து பெயிண்ட்டுக்கு அதுக்கும் ஒரு கலர் அதுக்கும் ஒரு கலர் கொடுத்து திருப்பி வெயிலில் வச்சுருந்து திருப்பி நல்லா காய வச்சு திருப்பி எடுத்துகிட்டு போய் கில்லனில் எடுத்துகிட்டு போய் வேக வைக்கிறது கரண்ட்டு மூலிமா. அது வேக வச்சா அந்த சைனிங் வருது. அந்த பொம்மை க்ளீனாக தண்ணியில் போட்டாலும் அந்த பொம்மை கலர் போகாது. நீ தண்ணி தொட்டிலே வச்சுருந்தாலும் அந்த கலர் போகாது. கீழே போட்டால் தான் உடைமை அமைச்சிலும் மற்றது எந்த இதுவும் கிடையாது. இது 20-21 வருஷமாக நாங்கள் இந்த பொம்மை வியாபாரம் பண்ணுறோம். அயோத்தி மண்டலத்தில் பிளாட்பாரத்தில் தாங்க போட்டு இந்த வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து சரக்கு வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். ஏதோ வருஷம் ஒவ்வொரு பொம்மையும் ஏதோ வருஷத்துக்கு ஒரு 10 பொம்மை புது மாடலாக வருங்க. 10 மாடல் 15 மாடல் புது பொம்மையாக வரும். மறுபடியும் அதே பொம்மையாக தான் வரும். ஆனால் வரவங்க வாங்கினவங்க அதே திருப்பி கொலுவுக்கு வாங்கி வைப்பாங்க. ஒவ்வொரு பொம்மையும் 2 பொம்மையும் வாங்கி வைப்பாங்க. கொலு வைக்கிறவங்க 5000 10,000 15,000 கூட வாங்கிட்டு போவாங்க ஒவ்வொருத்தர். சில பேர் கொலு வச்சவங்க சரி பொம்மை இருக்குதா இல்லாத பொம்மை ஒரு 2 பொம்மை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு வாங்கி வைப்பாங்க. சில பேர் ஃப்ரெண்டுங்க போவாங்க. அவங்க சரி கொலுவுக்கு போகும்போது எடுத்து அவங்க வீட்டுக்கு வெறு வீடாக போகக்கூடாதுன்னு ஒரு 2 பொம்மை ஒரு பொம்மை வாங்கிட்டு போய் அங்கே வைப்பாங்க. அவங்க வெத்தலை பாக்கு தட்டு ஏதோ துணியாக அதுன்னு வச்சு காசு வச்சு அவங்க கொடுப்பாங்க கொலு வச்சுருக்குறவங்க. அந்த மாதிரி பழக்க வழக்கம் உண்டு இங்கே. பொம்மைகளில் பல ரகம் இருக்குது. மண்ணில் இருக்குது, மரத்தில் இருக்குது, பீங்கானில் இருக்குது. பட் நான் பீங்கான் பொம்மை தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுவேன். பாக்ஸில் வச்சு சுற்றி பரனில் வச்சுருவோம். அடுத்த வருஷம் தான் எடுப்போம். 9 டேஸ் இது இருக்கும் கொலு வீட்டில். தினம் பூஜை பண்ணுவோம். லலிதா சகஸ்ரநாமம்லாம் வாசிப்போம். இந்த பழைய பண்பாடை வந்து அடுத்த தலைமுறையும் கொண்டாடணும், விட்டுறக்கூடாது. அவங்களும் ஃபாலோ பண்ணணும். அவங்களுக்கு நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்லணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். அதுதான் என் ஆசை. எல்லாருக்கும் நவராத்திரி வாழ்த்துக்கள். அடுத்ததா நாம பார்க்க போறது நவராத்திரி மகிமைகள். இன்னைக்கு நவராத்திரியின் 6வது நாள், சஷ்டி திதி, லக்ஷ்மி வழிபாட்டின் கடைசி நாளும் கூட. இந்த நாள்ல நம்ம எப்படி வழிபடணும்னு ஜோதிஷாச்சாரியார் திரு மகேஷ் ஐயர் நமக்காகவே சொல்ல போறாரு. வாங்க பார்க்கலாம். மகேஸ்வரி மகாமாரி சர்வவஜ்ரநிவாரணி शीत पैतक बाधादि सर्वरोग निवारणी सर्वामयीं देवी श्री दुर्गा लक्ष्मी सरस्वती स्वरूपिणी
ஸ்வரூபிணி ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. அனைவருக்கும் நவராத்திரி உற்சவ தின நமஸ்காரங்கள். நம்ம அம்பிகையோட விசேஷமான தினங்களில் நவராத்திரி விழா 9 நாட்கள் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். வீட்டில் எல்லா சுமங்களையும் வர வச்சாச்சு. ஃபஸ்ட்டு அவள்லாம் வந்தோடனே எங்கள் வீட்டில் துர்காம்பாலே வந்து அனுகிரகம் பண்ணுற மாதிரி முதல் 3 தினங்கள் ரொம்ப விசேஷமாக நடந்தது. அடுத்தது மகாலட்சுமியோடைய தினங்களாக நடந்துட்டு இருக்கு. இந்த மகாலட்சுமியாக ஒவ்வொரு சுமங்களையும் வீட்டில் வந்து அர்ச்சனை பண்ணுறா, விளக்கு பூஜை பண்ணுறா. இந்த ஒவ்வொரு தினங்கள்லையும் நான் மகாலட்சுமியை கும்பத்தில் பிரார்த்தனை பண்ணி ஆவாகனம் பண்ணி அம்பிகையை பூஜை பண்ணுறேன். காமாட்சியாக அனுகிரகம் பண்ணுறா, சாரதாதேவியாக அனுகிரகம் பண்ணுறா, அன்னபூர்ணேஸ்வரியாக அனுகிரகம் பண்ணுறா. நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி கஜலக்ஷ்மியாக அனுகிரகம் பண்ணுறா, வரலக்ஷ்மியாக அனுகிரகம் பண்ணுறா, தனலக்ஷ்மி தானியலக்ஷ்மி ஸ்வரூபிணியாக இத்தனை ரூபமாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பாளுக்கு முதல்ல மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்துட்டோன்னா அரளி புஷ்பத்தினால் துர்காம்பாளை பிரார்த்தனை பண்ணியிருப்பேன். இப்போ அம்பிகையை மல்லி புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணியிருப்பேன், வாசனை புஷ்பத்தினால் அர்ச்சனை பண்ணியிருப்பேன். முதல் 3 தினங்கள் பார்த்துட்டேன்னா சக்கரை பொங்கல் வச்சு நிவேத்தியம் பண்ணியிருப்பேன். இப்போது பால் பாயசம் அம்பாளுக்கு வச்சு இந்த 3 தினங்களும் நிவேத்தியம் பண்ணி அம்பாளுடைய அஷ்டோத்திர நாமார்ச்சனை முதல் 3 தினங்களில் லலிதா சகஸ்ரநாம வாசிச்சிருப்பேன். இப்போ இந்த 3 தினங்களில் அம்பிகைக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு பேர். மகாலட்சுமி அஷ்டகம் ரொம்ப விசேஷமானது. சௌந்தர்யலகரி அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான மந்திரம். அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கனகதாரா ஸ்தோத்திரம். இந்த கனகதாரா ஸ்தோத்திரம் ரொம்ப விசேஷமானது. வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அர்ச்சகரை வர வச்சு ஸ்ரீ சூக்தம் அப்படிங்கிற சூக்தம் அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமானது. லக்ஷ்மி சஹஸ்ரநாமம் அப்படின்னு அம்பிகைக்கு உண்டான 1008 நாமங்களை சொல்லக்கூடிய அந்த மந்திரங்கள் ரொம்ப விசேஷமானது. சௌபாகியலக்ஷ்மீம் சரண்யேம் சரண்யவரதாம் ஸ்ரீதேவஸ்வரூபிணி சௌபாகியரூபிணி ஸ்ரீ மகாதேவி மகாலக்ஷ்மி ஸ்வரூபிணி மகாதேவி ஸ்வரூபிணி நாராயணி விஷ்ணுபூஜே விஷ்ணுபூஜாம்பிகாயி மகாதேவி ஸ்வரூபிணி நமோ நம அப்படின்னு மந்திரங்கள் ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. கௌமாரியாக அனுகிரகம் பண்ணக்கூடியவள், இந்த லக்ஷ்மியாக அனுக்கக்கூடியவள் ரொம்ப அழகாக செல்வத்தை கொடுக்குறான். எத்தனை பேர் இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு செல்வம் வருது சார், எத்தனையோ வந்துன்னு இருக்கு, ஆனால் கையில் நிற்கிறது கிடையாது, இந்த மாதிரி ரொம்ப சிரமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவாளுக்கு இந்த அம்பிகையை கலசத்தில் ஆவாகனம் பண்ணி பூஜை பண்ணுறான். ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையும் நம்ம அம்பாளை விரதம் கொண்டுறது, கௌரி விரதமும் நம்ம வந்து விரதமாக மேற்கொள்கிறோம். இந்த நவராத்திரியில் என்ன அனுகிரகம் பண்ணுறாள் அப்படின்னு பார்த்தா கமலாத்மிகா அனுகிரகம் பண்ணுறாளாம். இந்த கமலாத்மிகாங்கும் போது சாதாரண ஸ்வரூபம் கிடையாது. அந்த கமலாத்மிகாங்கிற அம்பிகை கௌரிங்கிற ஒரு பொண்ணு விரதம் இருக்கிறா அம்பிகையை நோக்கி. ரொம்ப அழகாக ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது உண்டு. அதே மாதிரி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி, இந்த மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவள் பண்ணுறது உண்டு. இந்த வெள்ளிக்கிழமை பண்ணினாலும் ரொம்ப விசேஷமாக நவராத்திரி உற்சவத்தை பண்ணான். இதில் முதல்ல 3 நாள் துர்க்கைக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதி அம்பாளுக்கு பண்ணான். சொன்ன மாதிரி அந்த லக்ஷ்மி தேவி அம்பாளுக்கு காசு வச்சு, வெள்ளியில் காசு வச்சு, ஸ்வர்ணத்தில் வச்சு அம்பாளுக்கு பால் பாயசம் கொண்டு நிவேத்தியம் பண்ணலாம். அப்போது ஒவ்வொரு தினமும் பண்ணும்போது ரொம்ப சிரமத்தில் இருந்தக்கூடிய ரொம்ப 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 சிரமத்தில் இருந்தக்கூடிய அவங்களோட தொழிலிருந்து நல்ல மாற்றம் கிடச்சி, நல்ல முன்னேற்றம் கிடச்சி, சகல அஷ்டைஸ்வரியமும் கிடைக்கிற அளவுக்கு அம்பிகை அனுகிரகம் பண்ணியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு விரதம் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு பூஜை அப்படின்னு சொன்னால் இந்த நவராத்திரி உற்சவம். இந்த நவராத்திரி உற்சவத்தில் கமலாத்மிகையாக உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறா. கமலாத்மிகையாக அனுகிரகம் பண்ணக்கூடிய அம்பிகை நல்லா பிரார்த்தனை பண்ணி லக்ஷ்மி பூஜையை பண்ணும்பொழுது அவ்வளவு மகத்துவங்களாக உங்களுக்கு எல்லா செல்வ செழிப்பும் வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணி லக்ஷ்மி நமஹ மகாலக்ஷ்மி ஸ்வரூபிணி ஸ்ரீதேவி மகாதேவி ஸ்ரீசக்கரவாசினி ஸ்ரீசக்கரபரமாத்மிகா தேவி மகா தேவி தே நமோ நமஹ. இப்படி நவராத்திரியின் போது நம்ம லக்ஷ்மி தேவியை வழிபடுவதால லக்ஷ்மி தேவியானவள் அகம் மகிழ்ந்து நமக்கு சகல சௌபாக்கியங்களையும் தந்தருளுவாள்.
அடுத்ததாக நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இப்போ நாம பார்க்க போறது தேவியின் திருவிளையாடல். பாரம்பரியம் மனம் கமழும் பரதநாட்டிய நிகழ்ச்சியை பார்க்கலாமா? அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில குலுவை பற்றிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம்.
அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரேக். இன்னைக்கு நம்ம கோலாகல குழுவுல நாம பார்க்க போறது நம்ம நிகழ்ச்சியை பார்த்துட்டு நமக்கு வாட்ஸ்அப் பண்ணின நம்ம நேயர் வீட்டு குழுவதான். யார் அந்த நேயர்? வாங்க பார்க்கலாம். நமஸ்காரம். என் பேர் கோபால், என்னோடய ஒய்ஃப் நிர்மலா. 15 வருஷமாக நாங்கள் குழு வச்சுட்டு வரோம். ஃபஸ்ட்டு டைம் இவங்க குழு வைக்கிறத நான் பார்த்துட்டு இருந்தேன் சோஃபாவில் உட்காந்து. அப்போது இவங்க வாங்கிட்டு வந்த குழுவை அப்படியே ஒரு படிக்கட்டில் வச்சு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன் ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கான்செப்ட் வைஸ் ஒரு தீமேட்டிக்காக செய்யலாமே அப்படின்னு ஒரு எண்ணம் அப்போ தான் வந்தது. அதுக்கு அடுத்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தீமேட்டிக் குழுன்னு பேர் வாங்கிட்டோம். யார் வராங்களோ இல்லையா, இந்த தடவை எந்த தீம், இந்த வருஷம் எந்த தீம் அப்படின்னு ஒரு ஆவலை தூண்டுற மாதிரி பண்ணிட்டோம். இந்த வருஷம் நாங்கள் வச்சுருக்கிற குழு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் ஆஃப் த வேர்ல்டுன்னா ஃபுல் வேர்ல்டையும் கவர் பண்ண முடியல. எங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஒரு 12 கண்ட்ரி உடைய டூரிஸ்ட் அட்ராக்டிவ் பிளேசஸை டெபிக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வேரியஸ் தீம்ஸ் வச்சுருக்கோம். போன தடவை சிவிக் சென்ஸ்னு வச்சோம். அதுக்கு முந்தின தடவை அன்றும் இன்றும்னு ஒரு தீமு. அதுக்கு முந்தின தடவை ஹாலிவுட், பாலிவுட், கோலிவுட்னு வச்சோம். அதுக்கப்புறம் சின்ன திரை டெலிவிஷன்ஸில் வர ஃபேமஸ் ப்ரோக்ராம்ஸை டெபிக்ட் பண்ணோம். இது மாதிரி கொஞ்சம் ரெவல்யூஷனரியாக திங்க் பண்ணி கொஞ்சம் அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு தீமாக வைக்கணுன்றது தான் ஆசை. இந்த தடவை இந்த தீம் வைக்கலாம். ஏன்னா நாங்கள் போன கண்ட்ரி, நாங்கள் பார்த்த கண்ட்ரி தான் இந்த தடவை வச்சுருக்கோம். ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் குழு. கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில், அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை, அண்டரும் காணாத லங்காபுரியில் அரவிந்த வேதாவை தர வந்த மாதாவை கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா, நான் கண்டேன் 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 சீதையை கண்டேன் ராகவா. எவ்வளோ அழகான குழுல ஏதோ குழு வச்சோம் அப்படின்னு வைக்காம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு தீம் பேஸ்டா வச்சிருந்தாங்க இல்லையா? பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது இல்ல? அது மட்டும் இல்லைங்க, நாளைக்கு நம்ம அருள் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில குழுவை பத்தியும் நவராத்திரிய பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்க போறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.